நார்மலாக டைம் லூப் மூவி அப்படின்னாலே ஒரு ஆள் இல்லை 2 பேர் இல்லை மேக்ஸிமம் ஒரு குரூப் வந்து டைம் லூப்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஊரே டைம் லூப்குள்ளே சிக்கிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 1982 இருக்கிறவங்க ஒரு டைனோசர் காலத்தில் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தி எண்ட் ஆஃப் ஆக் ஸ்ட்ரீட். ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல, டீசர் பார்க்கல, யார் நடிச்சிருக்கா, யார் டைரக்ட் பண்ணிருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் போய் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் நான் தேட்டருக்கு போனதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், இது வந்து ஒரு டைனோசர் படம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே டைனோசர் படம் அப்படின்னாலே ஜுராசிக் பார்க், காட்ஸில்லா இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்து ரசிச்சு நம்ம வளர்ந்தது. கரெக்டா? அப்ப இந்த படம் வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. ஏன்னா ஜுராசிக் பார்க் வந்து 1993 வந்துச்சு. அந்த டைம்லயே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ 2026 அவங்க நினச்சிருந்தா வேற லெவலில் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் அப்படி எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே சேஃப் மிடில் கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாரர் இந்த படத்தில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹாரரா ராவா இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தா ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே சேஃபாக ப்ளே பண்ணியிருக்காங்க போல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாரர் இந்த படத்தில் கிடையாது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது, டெக்னிக்கலாக இன்னும் நிறையாவே பண்ணியிருக்கலாம். 1993 பண்ண முடிஞ்சவங்களால ஏன் 2026 பண்ண முடியாது? இதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். ஆனா அவங்க எடுத்துட்ட கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு டைம் லூப் படமும் டைனோசர் படமும் கலந்து புதுசா ஒன்று எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் புரியல. அந்த டைம் லூப்ல இருந்து தப்பிச்சு வெளியில வரும்போது அங்க இறந்து போனவங்க எல்லாருமே பிரசன்ட்ல உயிரோட இருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்களோட பிரசன்ட் வெர்ஷனும் அங்கதானே இருக்கணும். அவங்க வந்து காட்டவே இல்லை. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. மற்றபடி ஒரு 1.5 மணி நேரம் படம் போர் அடிக்காம தான் போகும். ஒரு சில ஃபன்னியான மூமெண்ட் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா எமோஷனல் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா சத்தியமா இல்ல. சரி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைனோசர் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல படம் முடிஞ்சு நானும் வெளியில வந்துட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. தேட்டரில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஓடிடியில் வந்தா அதுலயும் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வரட்டா?